ஹாய் கைஸ், நம்ம திருநெல்வேலியில் இப்படி ஒரு இடமாங்கிற மாதிரி கிட்ஸுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் வந்து இருக்குது. இங்கே வந்து நாங்களும் போயிருந்தோம், ப்ளே பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை சில்க்ஸ் இருக்குல்ல, அங்கே வந்து 3rd ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. கிட்ஸ் எல்லாத்துக்குமே ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம பேடு தான் எல்லாமே, எதுவுமே ஃப்ரீ கிடையாது. ஸோ பே பண்ணி ஏஐ கேமு, அந்த மாதிரி டிவியில் விளையாடுற கேம், அந்த மாதிரி நிறைய கேம் வச்சுருக்காங்க. அதில் இந்த மாதிரி கார்டு யூஸ் பண்ணி பெரிய பெரிய மாலில், மெட்ரோ சிட்டியில் தான் இந்த மாதிரி கேம்ஸ் இருக்கும். இப்போ வந்து திருநெல்வேலிலையுமே நிறைய இடத்துல இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. ரிலையன்ஸில் வந்து இதோட கொஞ்சம் நல்லாவே இருக்குது, தனியாக ஒரு பிளேஸ் அந்த மாதிரி. இங்கேயும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே கெஃபே, அது பக்கத்துலேயே இந்த மாதிரி பிளேயிங் ஏரியா, அந்த மாதிரி நல்லா வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ட்ரெஸ் எடுக்க போனோன்னா பிள்ளைங்களையும் கூப்பிட்டுட்டு ஒன் டைம் போயிட்டு வரலாம். ஸோ கார்ட்லேயுமே நம்ம பெரிய மால் சிட்டிலலாம் போனோன்னா 1000 ருபீஸ் அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 இயர் அதுக்கான வேலிடிட்டி இருக்கும். இதில் வந்து 300 ருபீஸ் அந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கூட இருக்குது. 300 ருபீஸ் போட்டுட்டு 50 ருபீஸ், 100 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேமும். சின்ன சின்ன கேம்ஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ளே பண்ணி முடித்த உடனேயும் ஒரு டாய்ஸ் வந்து கொடுக்காங்க சின்னதாக. ஸோ மாலில் வந்து பெரிய மெட்ரோ சிட்டியில் உள்ள மாலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரீச் ஆகிருக்கணும், இவ்வளோ டிக்கெட்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும், அப்போ தான் கிஃப்ட்டு அப்படிம்பாங்க. இங்கே வந்து அப்படி இல்லை, நம்ம ரீசார்ஜ் பண்ணோன்னா அதை பொறுத்தே சின்ன கிஃப்ட்டு, பெரிய கிஃப்ட்டு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ கிட்ஸுக்கு என்ஜாய் ஃபுல்லாக நல்லா இருக்குது. திருநெல்வேலியில் இருக்கீங்கன்னா ஒன் டைம் போய் பாருங்கள். சென்னை சில்க்ஸ் இது வரைக்கும் ஷாப்பிங் பண்ண போகலன்னா இந்த மாதிரி ப்ளே பண்ணுறதுக்காகவே ஷாப்பிங் பண்ண போயிட்டோங்க. கிட்ஸ் இருந்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரியவங்களுக்குமே இந்த விஜய் டிவிலலாம் வரும்லாம், அந்த மாதிரி கேமும் வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே நம்மளும் சிலவங்க ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி கேம்ஸ் விளையாட. அப்படி ஆசைப்படுறவங்க இதில் போய் பார்த்துட்டு வரலாம். இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணும்போது சிலவங்க சொல்லியிருந்தாங்க, இது குழந்தைங்களோட மூளையை வந்து மழுங்கடிச்சிரும் அந்த மாதிரி. எனக்கான அப்படி தோணலை. நம்ம பிள்ளைங்க என்ன டெய்லியுமா விளையாண்டுட்ருக்காங்க, என்றைக்காவது ஒரு நாள் தானே அப்படின்னு மோஸ்ட்லி இது ஓகே அப்படின்னு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.